Hello everyone, welcome to Inner Magic Library. இந்த வீடியோல எண்ணங்களை மேம்படுத்துங்கள் டாக்டர் எம்.ஆர். காப்பர்மேயர் அவர்கள் எழுதின நூலை பார்க்கலாம். இந்த நூல்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 80 அத்தியாயங்கள் இருக்கு. ஒவ்வொரு அத்தியாயமே எந்த ஒரு தொடர்பும் இல்லாம எழுதப்பட்டதாக இருக்கும். சோ நீங்க ஒரு டீ டைம்லயோ இல்ல ஒரு பெட் டைம்லயோ இல்ல எப்பயாவது கொஞ்ச நேரம் தான் டைம் கிடைக்குது, நான் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், அந்த டைம்ல நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நூலை நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். நம்ம எப்படி முதல்ல பார்த்தோம் இல்லையா, சிக்கன் சூப் ஃபார் த சோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல், அது ஒவ்வொரு அத்தியாயமே தனித்தனியாக நம்மளால படிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இதுலேயும் படிக்கலாம். ஒவ்வொரு அத்தியாயமே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 பக்கம் 2 பக்கம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஈஸியாக எல்லாருனாலையும் படிக்க முடியும். இது தாட்ஸ் டு பில்ட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துலேயும் இருக்குது. உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் எதில் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த புக்கை நீங்கள் படித்து பார்க்கலாம். இப்போ இந்த நூலில் என்னென்ன கருத்துக்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஆழமான வெற்றி முறையை நமக்கு சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். முதல் அத்தியாயமே பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. உயரமாக நில்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது என்ன ஸ்ட்ரைட்டாக நிற்கிறதா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஒரு ஆழமான கருத்தை இதில் சொல்கிறாரு. உங்கள் வாழ்க்கையிலேயே எந்த விஷயத்த நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க, அது ஒரு ஷார்ட்டாக எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டாங்கன்னா நான் இந்த 2 வார்த்தைகளை மட்டும்தான் சொல்லுவேன். உயரமாக நில்லுங்கள், அதுதான் அது அப்படின்றத சொல்கிறாரு. அவர் லைஃப்பில் அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி சொல்லணும், ஒரு வெற்றிகரமான ஒரு சூத்திரத்தை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த வார்த்தைகளை தான் நான் சொல்லுவேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படி எதை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உடல் அளவில் உயர்ந்து நில்லுங்கள் அப்படின்றாங்க, மன அளவில் உயர்ந்து நில்லுங்கள், ஆன்மீக அளவில் உயர்ந்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 நிலை சொல்கிறாரு. உடல் அளவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்ட்ரைட்டாக நிற்கணும், ஸ்ட்ரைட்டாக உட்காரணும். நிறைய பேர் கூன் போட்டுட்டு உட்காருவாங்க. அதெல்லாம் ஒரு நல்ல மேனரிசமாக இருக்காது. ஒரு பாடி லாங்குவேஜ் நமக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக நிற்கணும். யாரை பார்த்து பேசும்போதும் அவங்க கண்ணை பார்த்து பேசணும். அந்த அளவுக்கு நம்மளோட ஃபிசிக்கலாக ஸ்ட்ரைட்டாக இருங்க அப்படின்னு சொல்கிறது. அதுக்கடுத்தது மனதளவில் அப்படின்னா நம்ம துவண்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு நடக்கும். ஸோ கொஞ்ச நேரம் நம்ம மனக்கலக்கத்தில் இருந்தாலும் உடனே தெளிவு பெற்று மறுபடியும் நம்ம பழைய நிலைமைக்கு வரணும், கொஞ்சம் உயர்ந்து இருக்கணும் மனதளவில் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ ஏதாவது ஒரு துக்கமான விஷயம் நம்ம வீட்டில் நடந்துருச்சு அப்படின்னா எல்லாருமே உட்காந்து அழுதுட்டு இருக்கும் போது நீங்கள் கொஞ்சம் உங்கள் மனசை தேத்திக்கிட்டு நம்ம அவங்க எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு பெரியவங்க தான் அப்படி இருக்கணும்னு இல்லை, ஒரு சின்னவங்களாக இருந்தால் கூட நம்ம கூட அந்த லீட் எடுத்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம். அடுத்து என்ன பார்க்கலாம், வாட் நெக்ஸ்ட் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அப்படின்னா மனதளவில் கலக்கம் எதுவும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கும் போது தான் நம்மளால் அப்படி இருக்க முடியும். ஸோ மனதளவில் எப்பயுமே உயர்ந்து நில்லுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆன்மீக அளவில் உயர்ந்து நில்லுங்கள் அப்படின்றத சொல்கிறாரு. ஆன்மீக அளவில் நம்ம உயர்ந்து நிற்கும்போது அது நம்மளை உயர்த்துவதோடு அமைதியான உறுதியினையும் நமக்கு அளிக்கக்கூடியதாக இருக்கும். வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகள் நம்மளை பாதிக்காத நிலையில் நம்மளால் உயர்ந்து நிற்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்த அத்தியாயம் பார்த்திங்கன்னா பிரித்து வெற்றி பெறுங்கள் அப்படின்றது தான். அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நேற்று இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்றைய பழு, இன்னையோட பழு, நாளையோட பழு இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே நாள்லேயே தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒரு இடை தூக்கக்கூடிய ஒருத்தர் வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு நாளுக்கு ஒரு 50 கிலோ அவங்க தூக்குறாங்க அப்படின்னா அவர் நேற்றே 50 கிலோ தூக்கிட்டாரு, இன்னைக்கு ஒரு 50 கிலோ தூக்கணும். அவர் நேற்றை ஒரு பழுவையும் சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னா அது ஒரு 100 கிலோ ஆகும். நாளையோடது சேர்த்துக்கிட்டா 150 கிலோ ஆகும். ஒரே நாளில் 150 கிலோ எடையை அவரால் தூக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகமாக இருக்கும். அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க, எப்பயுமே பிரித்து வெற்றி பெறுங்கள் அப்படின்றாங்க. இப்போது நான் நேற்று என்ன நடந்தது அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, நாளைக்கு நான் இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு எப்படி அதெல்லாம் நடத்த போகிறேன், நாளைக்கு என்னென்னலாம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கி நீங்கள் என்ன விதமான பயிற்சி எடுத்துக்கிறீங்க, இன்றைக்கி உங்கள் டே எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பழக்கம் உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறமாக இப்போது இன்றைக்கி நான் காலையில் எந்திரிச்ச உடனே சாயந்தரம் நான் என்ன பண்ணணும், நான் ராத்திரி என்னென்ன வேலைகள்லாம் நான் வச்சுருக்கேன், ராத்திரி வரதுக்குள்ளே என்னென்ன வேலைகள்லாம் முடிக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கு பதிலாக இந்த நிமிஷம் நான் என்ன வேலை செய்யணும் அப்படின்றதுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு நேற்று நாளை பற்றி யோசிக்காமல் இன்றைக்கி மட்டும் யோசிக்கணும். இன்றைக்கி மட்டும் யோசிக்கும் போதும் காலை பொழுது மட்டும்தான் யோசிக்கணும். மதியானம் சாயந்தரம் ராத்திரியெல்லாம் என்ன செய்ய போகிறோம் அதை பற்றி யோசிக்கக்கூடாது. இந்த பழக்கம் வந்ததுக்கப்புறமாக அந்த நிமிஷம் அந்த நொடி நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு கன்சிஸ்டன்சியாக நம்ம ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். நம்ம எப்படி செய்ய போகிறோம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஃப்யூச்சரை பற்றியோ பாஸ்ட்டை பற்றியோ யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா வெற்றி பெறது கஷ்டம் அப்படின்றத சொல்கிறாங்க.
அழகாக வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. குடிப்பழக்கத்தை வந்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க இல்லையா, அந்த உதாரணத்தை வந்து இவர் கொடுக்குறாரு. நான் இனிமேல் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப மலைப்பாக இருக்கும். அதனால் என்ன நினைக்கணும்னா, நான் இன்றைக்கி குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த 24 hours மட்டும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும். இந்த 24 hours கடந்துட்டிங்களா, அடுத்த நாள் வந்து நீங்கள் எந்திரிச்ச உடனே திருப்பி என்ன நினைக்கணும்னா, இன்றைக்கி மட்டும் நான் குடிக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கணும். இப்படியே நீங்கள் வந்து தொடர்ந்து நினச்சிட்டே வரும்போது உங்களால் அந்த பழக்கத்துலேருந்து வெளில வந்துட முடியும்ன்றாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நான் இனிமேல் குடிக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவாங்க. அவங்களால வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. இந்த 24 hours மட்டும் நான் கண்ட்ரோல்டாக இருந்தால் போதும்னு ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து நினைக்கும் போது அதை ஈஸியாக அவங்களால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. மேலும் ஆத்தர் வந்து சொல்கிறாங்க, இதுதான் வெற்றிக்கான ஒரு சிறந்த வழி அப்படின்றாங்க. பெரிய சிந்தனையாளர்களும் சாதனையாளர்களும் கையாண்ட வழி வந்து இதுதான். இந்த வழியில் கிடைக்கின்ற பெரிய அமைதியே தெளிந்த சிந்தனைக்கும் ஆரவாரமற்ற ஆற்றலுக்கும் காரணமாகும் அப்படின்றத சொல்கிறாரு. நிறைய பேர் லைஃப்பில் வந்து பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவங்களால முன்னோக்கி போக முடியாமல் தடுமாற்றமான மனநிலையிலே வந்து இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த புக்கில் வந்து ஒரு வழி வந்து கொடுத்துருக்காரு. பிரச்சனை என்ன என்பதை முதலில் எழுதி கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு அறிவுரை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமாக பிரச்சனைக்கு சரியான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சு அதையும் எழுதிக்க சொல்கிறாரு. மூன்றாவதாக பிரச்சனைக்கு சாத்தியமான தீர்வுகள் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே எழுதிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. நாலாவது, எந்த தீர்வை நடைமுறைப்படுத்துவது என்று திட்டவட்டமாக முடிவுக்கு வாருங்கள். அஞ்சாவது, உடனே அந்த தீர்வை நடைமுறைப்படுத்தி அது தொடர்பான செயல்களில் விரைந்து ஈடுபடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரச்சனை வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமுமே வந்து நடக்காது. நமக்கு மனக்கலக்கம் வந்து ஏற்படும். அந்த சின்ன பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையாக ஏற்படும். நம்மளோட அன்னைக்கு செய்யக்கூடிய செயல்கள்லாம் செய்யாமல் விட்டோம்னா அதனால சில பிரச்சனைகள்லாம் உருவாகும். இந்த மாதிரி அது வந்து பில்டப் ஆகிட்டே போயிட்டுருக்கும். அதுக்கு பதிலாக இவர் சொல்லியிருக்க இந்த 5 விஷயங்களை நம்ம வந்து செய்யும்போது கண்டிப்பாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் வந்து வெளில வந்துட முடியும். இதில் ஒரு அத்தியாயத்தில் அதிசய மருந்து பற்றி வந்து சொல்கிறாரு. அது என்ன மருந்து அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புகழ்ச்சி. இந்த மருந்துக்கு வந்து அடிபணியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பார்க்குறீங்க, ஒரு சிறந்த முறையில் அந்த விஷயத்தை ஒருத்தர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள வந்து புகழ்ந்து பேசுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா புகழ்ச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக பொய்யாக எந்த ஒரு இடத்துலையும் வந்து நம்ம அந்த புகழ்ச்சியை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. உண்மையாகவே அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கும்போது அதை வந்து பார்த்துட்டு பார்க்காம போகிறதுக்கு பதிலாக அந்த புகழ்ச்சிங்கிறது அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த மருந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அது ஒரு சிறந்த பலனை வந்து கொடுக்குன்றாங்க. அவங்க சந்தோஷப்படுவாங்க, ப்ளஸ் அவங்க சந்தோஷப்படுற போது நீங்களுமே சந்தோஷப்படுவீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக ஒரு சிறந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எப்பயுமே நம்ம உபயோகிக்கக்கூடிய வார்த்தைகளை வந்து மிகவும் கவனமாக தேர்ந்தெடுத்து பயன்படுத்துங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா மனோபாவத்தில் அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து உருவாக்கும், மிகுதியான ஒரு இம்பேக்டை வந்து கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா நியாயமற்ற இல்லை உண்மையற்ற அப்படின்ற வார்த்தைகள்லாம் நம்ம உபயோகப்படுத்தும் போது எதிராளிக்கு அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். இத்தகைய சொற்கள் வந்து உணர்ச்சிகளை உசுப்பி விடக்கூடிய ஒன்றாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நல்ல சொற்களை பயன்படுத்தும் போதும் சரி, ஒரு கடுமையான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தும் போதும் சரி, அது கரெக்டாக தான் நம்ம பேசுகிறோமா அப்படின்றத யோசித்து பேசுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உறவுகளுக்கிடையே பிளவு ஏற்படுறதுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு வந்து வகிக்குது. அப்புறம் ஏன் தான் அந்த வார்த்தையை நான் சொன்னனோ அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுவோம். ஸோ நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இதையும் வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மனோதத்துவ நிபுணர்கள்லாம் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு காரியம் நடப்பதை விட அந்த காரியம் நடப்பதால் உங்களுக்கு ஏற்படுகின்ற உணர்ச்சி தான் முக்கியமானது அப்படின்றத சொல்கிறாங்களாம். மனதின் ஆற்றலை விட மனோபாவங்களே மிகவும் பயனுள்ளவையாக இருக்கின்றன அப்படின்றத குறிப்பிடுறாரு. உங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்களோ அப்படியே நீங்கள் ஆகிறீர்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. சில பேர் வந்து சொல்லுவாங்க, நான் ரொம்ப லக்கியான பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லா விஷயமுமே வந்து லக்கியாக நடக்கும். சில பேர் நான் எப்பயுமே அன்லக்கி அப்படின்றத சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு தவறுகள் நடக்கும்போது இது என்னால் தான் நடந்தது, ஏன்னா நான் ஒரு அன்லக்கி இப்படின்றத அவங்களுக்கு சொல்லிக்குவாங்க. நம்ம வந்து என்ன மனதில் நினைக்கிறோமோ அதுவாகவே நாம் ஆகுவோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த பிரபஞ்சமும் அதுக்கான உதவிகளை நமக்கு எப்பயுமே செஞ்சிட்ருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு லக்கியான பர்சன் அப்படின்றத சொல்லியிருக்காருன்னு வைங்களேன். அவருக்கு ஏதாவது ஒரு விஷயம் தவறுதலாக நடக்கும்போது அவர் என்ன நினைப்பார் அப்படின்னா, இந்த தவறுதல் வந்து நடந்திருக்கு, ஓகே இதை விட பெருசாக எனக்கு ஏதோ கடவுள் கொடுக்க போகிறாரு, ஏன்னா நான் ஒரு லக்கியான பர்சன், இது எனக்கு தவறுறதுங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, மேபி இதை விட எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவிட்டியோடு அவர் வந்து வெயிட் பண்ணுவார். அதே மாதிரி அவருக்கு இதை விட நல்ல ஒரு விஷயம் வந்து அவருக்கு நடக்கும்.
இதுதான் வந்து அந்த மனோபாவத்துக்குள்ள ஒரு வித்தியாசம். அதனால உங்களை நீங்கள் எப்படி நினச்சிக்கிறீங்களோ அதுவாகவே நீங்கள் ஆவீர்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ உங்களை வந்து நீங்கள் நினைக்கும் போது ரொம்ப கவனமாக நினைங்க. நான் ரொம்ப சக்தி வாய்ந்தவன், என்னால் எதையுமே செய்ய முடியும், நான் ரொம்ப லக்கியான பர்சன், இந்த பிரபஞ்சம் எனக்கு உதவி செய்யுது, நான் இதை வந்து வெற்றிகரமாக முடிச்சிருவேன் அப்படின்றத உங்களுக்கு நீங்கள் எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருங்க. அடுத்த அத்தியாயத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எதையும் முழுமையாக சிறப்பாக செய்யணுமா, அதுக்கு ஒரு வழி இருக்குது. அது என்ன வழி அப்படின்னா, கற்பனையில் அதை பயிற்சி செய்வது தான் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ ஒரு மேடையில் நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னா பல தடவை வந்து நீங்கள் கற்பனையில் மேடையில் பேசுவதாகவும் அங்கே இருக்க ஆடியன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து கை தட்டுவது போலவும் நீங்கள் வந்து கற்பனை செஞ்சுக்கணும். இப்போ நிறைய கால்பந்து வீரர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நான் நிறைய தடவை கோல் அடிப்பது போல் நான் வந்து கற்பனை செஞ்சு பார்ப்பேன், அதே மாதிரி பால் என்கிட்ட வரும்போது நான் அதே மாதிரி கோல் அடிச்சிருக்கேன், இதை தான் நான் கற்பனை செஞ்சேன், அதே மாதிரி நடந்தது அப்படின்றத நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கற்பனையில் ஒரு தடவை அது நல்ல முறையில் நடப்பது போல் நீங்கள் வந்து மனதில் ஓட்டி பாருங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதற்கடுத்த அத்தியாயத்தில் நினைவுகளை பத்திரப்படுத்துங்கள் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. வயோதிக பருவத்தில் பணத்தை மட்டும் சேமித்து வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க, உங்கள் நினைவுகளை வந்து பத்திரப்படுத்த பழகுங்க அப்படின்றத சொல்கிறாரு. ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு நினைவு வங்கியை வந்து உருவாக்குங்க. அந்த வங்கி கணக்கில் நல்ல நல்ல நினைவுகளை எல்லாம் வந்து பதிய வச்சுக்கிட்டே வாங்க. கெட்ட நினைவுகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து உடனே மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இது எப்படின்னா, நல்ல நினைவுகளை வந்து அந்த வங்கி கணக்கில் நம்ம போடும்போது அது வந்து ஒரு நல்ல வரவு போல் அது வந்து சேர்ந்துட்டே இருக்கும். இப்போது ஒரு கெட்ட நினைவுகளை வந்து நம்ம உள்ளே வைக்கும்போது அது வந்து நல்ல நினைவுகளையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அது வந்து ஒரு டெபிட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் எப்பயுமே கிரெடிட் மட்டும்தான் நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம வந்து நினைப்போம், சரி நல்ல நினைவுகள் தானே, அது என்னோட நினைவில் என்றைக்குமே இருக்கும், இது எதுக்கு நான் எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் கேட்கலாம். நினைவுகளுக்கு பொதுவாகவே வந்து மறக்கும் தன்மை வந்து இருக்குது. அது வந்து எப்பயுமே ஞாபகத்துக்கு இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது. சில பரிசு பொருள்கள் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும், இது எந்த வருஷம் கொடுத்தாங்க, யார் கொடுத்தாங்கங்கிறது கூட சம்டைம்ஸ் ஞாபகத்துக்கு வந்துடும். இது எந்த பிறந்த நாளுக்கு நமக்கு கிடைத்தது அப்படின்றது நமக்கு வந்து மறந்துடும், எந்த சூழ்நிலையில் கிடைத்ததுங்கிறது மறந்துடும். இப்போ ஏதாவது ஒரு பிளேஸுக்கு வந்து போயிருப்போம், வெளிநாடுக்கு போயிருப்போம், இது ஃபோட்டோஸ் எல்லாம் பார்ப்போம், இது எந்த டைமில் எடுத்தோம், இது எந்த வருஷம் போனோம் அப்படின்ற நினைவு வந்து இருக்காது. சில டைம் வந்து யாரோட எல்லாம் பயணம் பண்ணோம் அப்படின்ற ஒரு நினைவும் வந்து இருக்காது. அதனால நீங்கள் வந்து எழுதணுமான்னு யோசிக்காமல் இப்போவே வந்து ஒரு நோட் எடுத்து உங்களோட நினைவுகளை எல்லாம் ரொம்ப இனிமையான நினைவுகளை எழுதி வைங்கங்கிறாங்க. அப்படி எழுதி வச்சுட்டு வயசான காலத்தில் நம்ம வந்து அதை எடுத்து அந்த நினைவுகளை வந்து நம்ம படித்து பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கும் போது அந்த நாளுக்கு நம்ம சென்றது போல் அங்கே நம்ம எப்படி மகிழ்ச்சியாக இருந்தோமோ அதை மறுபடியும் நம்மளால் வாழ்ந்து பார்க்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்த அத்தியாயத்தில் வந்து சொல்கிறாங்க, உங்கள் மனசுமையை இறக்கி வைக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு பயன் தரக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்கள் நண்பர்கள்கிட்டையோ இல்லை உறவுகள்கிட்டையோ இதை பற்றி நீங்கள் பகிர்ந்துக்கோங்க. அந்த சுமை வந்து உங்களுக்கு குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து தப்பாக நினச்சிருந்தீங்கன்னா, அதாவது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலே வந்து யோசிச்சுட்டு இது வந்து ஒரு தவறுதல், இது எனக்கு ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை மற்றவங்க கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கும் போது, இல்லையே இதை நீ இப்படி யோசிச்சு பாரு, இதுல எந்த ஒரு தப்பு இருப்பது போல தெரியலையே அப்படின்னு சொல்லும் போது நம்ம வேற ஒரு விதத்துல அதை யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளஸ் நம்ம மனச்சுமை வந்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால கண்டிப்பா உங்க மனதுல ஏதாவது ஒரு கவலை துக்கம் ஏதாவது இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் ஆத்தர் வந்து சொல்றாங்க. மேலும் மிகவும் இருண்டு விடுகின்ற போது நட்சத்திரங்கள் வெளிவருகின்றன அப்படின்ற ஒரு வாசகத்தை வந்து ஆத்தர் வந்து அவங்க சின்ன வயசுல இருக்கும்போது கேட்டாங்களாம். இது வந்து முதல்ல அவருக்கு புரியாதது மாதிரி இருந்ததாம். அதுக்கப்புறம் ஒரு பல துன்பங்கள்லாம் ஏற்படும் போது இந்த கஷ்டத்துலேருந்து நம்ம மீளவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்கும் போது சில வாய்ப்புகள் வந்து அவருக்கு தேடி வருமா. அப்படி தேடி வரும்போது ஓகே இந்த துன்பத்தில் நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், ஒரு நட்சத்திரம் போல ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத அவர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சாராம். அதுலேருந்து ஏதாவது ஒரு துன்பம் வரும்போது கண்டிப்பாக நமக்கு இதுக்கு ஒரு விடிவு காலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்க ஆரம்பிச்சாரு. ஸோ அந்த பாசிட்டிவிட்டி அவருக்கு இருக்கும்போது ஒரு நல்ல வாய்ப்புகள் உடனே வரும்போது அந்த பழைய துன்பத்தை மறந்துட்டு அவர் வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்கு உபயோகப்படுத்தியிருக்காரு. இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து ஆப்ரஹாம் லிங்கனை வந்து சொல்கிறாங்க. அவங்க லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கு. அதே மாதிரி அவர் பண்ண சாதனைகளும் அந்த அளவுக்கு அதிகமாக இருந்திருக்கு, துன்பமும் அதிகம், அவர் சாதித்த விஷயங்களும் அதிகம். ஸோ எப்போயாவது உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ரொம்ப இக்கட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வாக்கியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்கிறாங்க. என்ன வாக்கியம் அப்படின்னா, மிகவும் இருண்டு விடுகின்ற போது நட்சத்திரங்கள் வெளிவருகின்றன அப்படின்ற வாக்கியம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா
அந்த கெட்ட நிகழ்வுகள் நம்ம மனதை விட்டு போகிறதுக்கு கொஞ்சம் காத்திருக்கணும். காத்திருந்து அந்த காலத்தை கடந்ததுக்கு அப்புறமாக ஒரு சிறந்த எதிர்காலம் நமக்காக காத்துட்ருக்கு அப்படின்ற ஒரு உண்மை வந்து நமக்கு புலப்படும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்ததாக எமர்சனின் ஒரு போதனை வந்து சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, காரியத்தை செய்யுங்கள், சக்தி தானாகவே வரும் அப்படின்றது தான் அந்த வாக்கியம். சில பேர் வந்து சொல்லுவாங்க, என்னால் இதை செய்ய முடியுமான்னு தெரில, இவ்வளோ பெரிய பொறுப்பை வந்து ஒரு கம்பெனி வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க, இதை நான் செய்வேனா, எனக்கு அதுக்கான பலம் இருக்கா, எனக்கு அதுக்கான தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. என்ன பண்ணணும்னா, முதல்ல அந்த பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான தகவல்களோ இல்லை உங்களுக்கு தேவையான விஷயங்களோ அது தானாகவே வந்து சேரும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சுக்கிட்டே தயங்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக அந்த வேலையை தொடங்கிடணும். தொடங்கினதுக்கப்புறமாக அதற்கான சக்தி வந்து நமக்கு தானாக வரும் அப்படின்றத சொல்லக்கூடிய வாக்கியமாக இது இருக்கு. ஹென்றி போர்ட் அவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்று நீங்கள் நம்பினாலும் அந்த காரியத்தை செய்ய முடியாது என்று நீங்கள் நம்பினாலும் இரண்டுமே சரிதான் அப்படின்றத சொல்கிறாரு. முதல்ல வந்து பார்த்தோம் இல்லையா, நம்ம என்ன நினைக்கிறோமோ நாம் அதுவாகவே ஆகிறோம் அப்படின்றத சொல்லுவாங்க. உங்களால் ஒரு விஷயத்தை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சீங்க அப்படின்னா உங்களால் முடியும். இந்த விஷயத்தை என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாலும் அந்த விஷயத்தை உங்களால் செய்ய முடியாது. இது இரண்டுமே வந்து ஒரு நாணயத்தில் இருக்கக்கூடிய இரண்டு பக்கங்கள் போல இரண்டுமே நடப்பதற்கான சாத்தியங்கள் வந்து இருக்குது. அதனால எப்பயுமே முடியும் அப்படின்ற ஒரு நேர்மறையான சிந்தனையோடு தான் நம்ம ஒரு விஷயத்தை அணுகணும் அப்படின்றத சொல்றாங்க. எண்ணங்கள் பிரபஞ்ச வெளியிலிருந்து கிடைப்பது உண்மையானால் ஒரு காரியத்தை செய்வதற்கு தேவையான சக்தியும் பிரபஞ்ச வெளியிலிருந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்றாங்க. நிச்சயமாக ஒரு காரியத்தை செய்வதற்கு தேவையான சக்தி அந்த காரியம் எவ்வளவு கடுமையானதாக இருப்பினும் எங்கிருந்தோ அந்த காரியத்தை செய்கின்ற போது நமக்குள் கிடைக்கவே செய்கின்றது அப்படின்றதையும் ஆத்தர் சொல்றாங்க. இந்த நூலில் நல்ல விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட்டை என்றைக்குமே வந்து நம்ம மறக்கக்கூடாது. ஒரு நல்ல பழக்கத்தை வந்து நம்ம தொடங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது ஆரம்பத்தில் சிலந்தி கூடுகளை போல இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அது ஈஸியாக ஒரு காத்தடிச்சா கூட அது வந்து கலைந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த பழக்கத்தை நீங்கள் விடாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களோட வழக்கமாக மாறிடும். அப்போ அது எப்படி இருக்கும்னா கம்பிகளை போல உறுதியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்பயுமே ஒரு பழக்கத்தை இப்போ 5 மணிக்கு எந்திரிக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எப்படி காலைல எந்திரிச்ச உடனே பல்லு விளக்கணும் அப்படின்றது யாரும் சொல்லாமல் டக்குன்னு நம்ம செய்கிறோமோ அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எந்திரிக்கிற அந்த பழக்கம் வரும்போது அது ஒரு சிலந்தி கூடு போல் இல்லாமல் கம்பிகளினால் செய்யப்பட்ட ஒரு வீடு போல் ஆயிடுச்சு அப்படின்றத நீங்கள் வச்சுக்கலாம். எப்பயுமே உங்களை பரிசோதித்து கொண்டே இருங்க. இது வந்து ஒரு சிலந்தி வலை போல இருக்கா இல்லை கம்பிகளால் கட்டப்பட்ட உறுதியான வீடு போல இருக்கா இந்த பழக்கம் அப்படின்றத நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். அந்த பழக்கம் உங்களுக்கு கம்பி போல உறுதியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேணாம், அடுத்த பழக்கத்துக்கு நீங்கள் வந்து மூவ் பண்ணிடலாம். நம்மளோட சேனலில் அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கோட சம்மரி போட்டிருப்போம். அதில் வந்து பழக்கத்தை எப்படி வந்து உருவாக்கணும், அதை எப்படி தக்க வச்சுக்கணும், அதை எந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து வழக்கமாக மாற்றுறதுக்கு பயிற்சி செஞ்சுக்கணும் அப்படின்ற பல விவரங்கள் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அது பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து பாருங்கள். பழக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல பழக்கத்தை தொடர்ந்து செய்கிறதுக்கும் கெட்ட பழக்கத்திலேருந்து நம்ம விடுபடுறதுக்கும் அந்த நூலில் இருக்க கருத்துக்கள் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இந்த அத்தியாயத்தில் வந்து ஆத்தர் சொல்கிறாங்க, எந்த பழக்கம் உங்கள் கட்டுப்பாட்டை மீறி நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த பழக்கத்தை உங்கள் நினைவோடு, அதாவது நினைவின் கட்டுப்பாட்டில் மிக அதிகமாக செய்யுங்கள். இதன் மூலம் அந்த பழக்கத்தின் மீது உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு ஏற்பட்டு விடுகிறது. இப்போது உங்கள் நினைவு கட்டுப்பாட்டுக்குள் அந்த பழக்கம் வந்துவிட்டதால் நீங்கள் விரும்புகின்ற போது அதை செய்யலாம், விரும்பாத போது அதை கைவிட்டு விடலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வந்து சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு சிப்ஸ் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிவி பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாமே சிப்ஸ் சாப்பிட்றத ஒரு வழக்கமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பழக்கத்தை உடனே நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறுத்துனீங்கன்னா உங்கள் மனசு உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது. மறுபடியும் எப்படா சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருக்கும். ஒரு கிரேவிங் இருந்துகிட்டே இருந்ததுன்னா அந்த பழக்கத்துலேருந்து வெளில வர முடியாது. உங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் அந்த பழக்கத்துலேருந்து வெளியில் வந்தீங்கன்னா தான் முழுமையான பலன் வந்து கிடைக்கும். அதுக்காக ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பயும் போலவே நீங்கள் சிப்ஸ் எடுத்து சாப்பிடுங்க, ஆனால் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். நீங்கள் மைண்டில் வந்து நான் இப்போ சிப்ஸ் சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்ற அந்த உணர்வோடவே டிவி பாருங்கள், அதிகமாக சிப்ஸ் சாப்பிடுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இதை நீங்கள் அதிகமாக செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா, ஐயோ இவ்வளோ சிப்ஸ் சாப்பிட்றேனே, எனக்கு உடம்புக்கு இது சரி வராது, நான் உடல் பருமன் ஆயிடுவேனே, நிறைய இஷ்யூஸ் வந்து எனக்கு கிரியேட் பண்ணுமே அப்படின்ற எண்ணம் வர வர சிப்ஸ் சாப்பிட்றத நீங்கள் நிறுத்திடுவீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு கெட்ட பழக்கத்தையும் நீங்கள் உங்கள் முழு கட்டுப்பாட்டோட நான் வேணும்னா செய்வேன், வேண்டாம்னா செய்ய மாட்டேன் அப்படின்ற எண்ணத்தோடு நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா அதுலேருந்து வெளில வந்துட முடியும்னு சொல்கிறாங்க.
இதுவே நீங்கள் குடிப்பழக்கத்துக்கும் போதை பழக்கத்திற்கும் சிகரெட் குடிக்கிறதுக்கும் இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இந்த டெக்னிக் என்ன ஆகும்னா அதிகமாக செய்யுங்க, எப்பயும் செய்கிறத தொடர்ந்து செய்யுங்கன்னு ஆத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தீய விளைவுகள் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால எந்த பழக்கத்துக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத கொஞ்சம் கவனமாக சிந்திச்சு பண்ணுங்கள். சுமாராக ஒரு கொஞ்சம் தீய விளைவுகளை தரக்கூடிய விஷயத்துக்கு இந்த இது வந்து செட் ஆகும் இந்த டெக்னிக் அப்படின்றத சொல்கிறாரு. இதுக்கு ஆத்தர் என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா எதிர்மறை பயிற்சி அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா உங்கள் முழு கவனத்தோட இந்த சிப்ஸை சாப்பிட்றத நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கீங்க இல்லையா, அதனால இது ஒரு எதிர்மறை பயிற்சி அப்படின்றத சொல்கிறாரு. சிறு சிறு தீய பழக்கங்களை விலக்கிக் கொள்ள எதிர்மறை பயிற்சி முறையினை நீங்கள் வெற்றிகரமாக கையாளலாம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அடுத்த அத்தியாயத்தில் வந்து சொல்கிறாங்க பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா முதல்ல வந்து புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே என்னதான் பிரச்சனை அப்படின்றத நம்ம வந்து உட்காந்து யோசித்து அதோட மையத்திற்கு நம்ம போகணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைனாலே அந்த இடத்த விட்டு ஓடிடுவாங்க. இது வந்து பிரச்சனைக்கான தீர்வாக இருக்காது அப்படின்றத குறிப்பிட்றாரு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மாமியாரும் மருமகளும் சண்டை போட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கணவன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இருந்து என்ன பிரச்சனைங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு சமாதானம் பண்ணி வைக்க முயற்சி செய்யணும். எந்த இடத்துல பிரச்சனை உருவானது அப்படின்றத பார்க்கணும், பார்த்து ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணுன்றாங்க. நிறைய இடத்துல வந்து அவங்க இருக்கிறதே இல்லை. ஸோ பிரச்சனை பாடு இருந்துகிட்டே இருக்கும், அதுக்கு முடிவே இருக்காது, தீர்வே இருக்காது, அது பாடு போய்கிட்டே இருக்கும், யாருக்குமே வந்து ஒரு மன நிம்மதியே இல்லாமல் இருக்கும். ஸோ எந்த இடத்துல பிரச்சனை, அதோட மையப்பகுதி என்ன, இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. மேலும் ஆத்தர் வந்து சொல்கிறாங்க பிரச்சனைகளை தீர்க்கின்றவர்களுக்கு மட்டுமே வாழ்க்கை புகழையும் செல்வத்தையும் கொடுக்கிறது. பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீங்கள் தெரிந்து கொள்கின்ற போது, அதற்கான துணிச்சலை நீங்கள் பெறுகின்ற போது வாழ்க்கையில் உங்கள் மதிப்பையும் நீங்கள் உயர்த்தி கொள்ள முடியும் அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. அடுத்த அத்தியாயத்தில் ஆத்தர் வந்து சொல்கிறாங்க ஒரு சுய பிரகடனம் தினமும் நம்ம வந்து சொல்லிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அது என்னென்னா ஒவ்வொரு நாளும் எல்லா வழிகளிலும் நான் மேலும் மேலும் சிறப்படைந்து வருகிறேன் அப்படின்ற வாக்கியத்தை திரும்ப திரும்ப நம்ம சொல்லும்போது சிறந்த பலனை வந்து நமக்கு தரும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்த வெற்றிக்கான வழியில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா எப்படியாவது சிரித்து கொண்டே இரு அப்படின்றது. ஒரு பெண்மணிக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கான். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம், அவங்களோட கண்ணாடி இருக்கும் இல்லையா, பாத்ரூம் கண்ணாடியில் அவங்க இதை எழுதியிருக்காங்களாம், எப்படியாவது சிரித்து கொண்டே இரு அப்படின்ற வாசகத்தை வந்து எழுதியிருக்காங்க. தினமும் காலையில் அந்த கண்ணாடியில் இருக்கிறத பார்க்கும்போது அவங்க எப்படியாவது கஷ்டப்பட்டாவது சிரிப்பாங்களாம். அது என்ன ஆகுது அப்படின்னா அவங்க பிரச்சனையை வந்து எப்படி சுமூகமாக தீர்க்கிறது, நமக்கு பிரச்சனை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டு அதை தாண்டி அவங்க எப்படி வெளில வர்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு யுத்தியாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுலேருந்து வெளில வர்றதுக்கான ஒரு வழியை வந்து அது தனக்கு தருவதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால என்ன நடந்தாலும் சரி அந்த சிரிப்பு வந்து நம்ம முகத்திலேருந்து போயிடாமல் பார்த்துக்கணும், எப்படியாவது சிரி அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் எந்த நிலை வந்தாலும் சரி அந்த சிரிப்பு, அந்த புன்னகை, சந்தோஷம் வந்து நம்மளை விட்டு போயிடாமல் பார்த்துக்கணும் அப்படின்றத ஆத்தர் சொல்கிறாங்க. இன்னொரு நல்ல விஷயத்தையும் சொல்கிறாரு. என்ன நிகழ்கிறது என்பதை விட அதை பற்றி நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் என்பதுதான் மிகவும் முக்கியமானது அப்படின்றத குறிப்பிட்றாங்க. உங்களுடைய உணர்ச்சிகளை எப்போதும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முயலுங்கள் அப்படின்றதையும் சொல்கிறாரு. ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அது ஒவ்வொரு மனிதருக்கும் வேறு வேறு விதமான ஒரு இம்பேக்டை வந்து கொடுக்கும். நம்ம என்றைக்குமே ஒரு நல்ல இம்பேக்டை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நல்ல விதமாக உணரணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு கதவு வந்து சாத்தினாலும் கடவுள் வந்து இன்னொரு கதவை திறந்து வைத்துட்டு தான் இதை வந்து சாத்தியிருப்பாரு அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து எப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறத உணர்ந்து கொள்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த அத்தியாயத்தில் சொல்கிறாரு எல்லாருக்குமே வந்து லட்சாதிபதி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். யாரை வேணால் கேளுங்க, எல்லாருமே சொல்லுவாங்க நான் ஒரு பணக்காரன் ஆகணும், எனக்கு காசு வேணும், பணம் வேணும் அப்படின்றத சொல்லாத ஆளே இருக்க மாட்டாங்க. எப்படி நீங்கள் லட்சாதிபதி ஆகணும் அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க. நார்மலாக இருக்க ஒருத்தர் பதில் சொன்னால் அது நமக்கு வந்து செட் ஆகாது. இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஜே பால் கெட்டி அப்படின்ற ஒருத்தர் மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவர் வந்து இதற்கான விடை வந்து சொல்கிறாராம். அப்போ அது கண்டிப்பாக நடக்கிறதுக்கான அதிகப்படியான சாத்தியங்கள் இருக்குது. அதனால் அவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாங்க. ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க. அந்த பேட்டியில் அவர்கிட்ட இந்த கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு. அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா இன்னும் கடினமாக முயற்சி செய் அப்படின்றது தான். நீங்கள் வந்து என்ன தொழில் வேணால் பண்ணிகிட்ருக்கலாம், நேற்றை விட இன்றைக்கி கடினமாக முயற்சி செய்யணும். இப்போது நேற்று வந்து உங்களால் ஒரு 10,000 ரூபா வந்து ஏர்ன் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இன்றைக்கி அதை நீங்கள் உயர்த்தியிருக்கணும், கடுமையாக முயற்சி பண்ணியிருக்கணும். அடுத்த நாள் திரும்பியும் உங்கள் லிமிட்டை வந்து நீங்கள் அதிகப்படுத்தியிருக்கணும், கடினமாக முயற்சி பண்ணியிருக்கணும். இதுதான் இந்த கடினமாக முயற்சி செய்வதை தினமும் தினமும் அவர் வந்து செஞ்சுட்டே இருப்பாராம். அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது அவரால் கோடீஸ்வரராகிறது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு விஷயமாக இருந்தது அப்படின்றத குறிப்பிடுறாங்க.
எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கூட்டு வட்டி வந்து எடுத்துக்கலாம். எப்படி வந்து கூட்டு வட்டி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தினமும் கடினமாக முயற்சி செய் அப்படின்றத நான் என்றைக்குமே சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. உங்களால் வந்து 5 மணி நேரம் வேலை பார்க்க முடியும்னு நினச்சிங்கனாலும் முடியும், இல்லை என்னால் 6 மணி நேரம் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களால் முடியும். இதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, முதல்ல சொன்ன மாதிரியே தான், நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே நம்மளால் ஆக முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. நாம் இனி என்ன ஆக போகிறோம் என்பதையும் அதுதான் நிர்ணயிக்கின்றது அப்படின்றதையும் ஆத்தர் குறிப்பிடுறாங்க. புத்தர் வந்து சொல்றாராம், நாம் இப்போது எப்படி இருக்கிறோம் என்பது இதற்கு முன் நாம் என்ன சிந்தித்தோம் என்பதை பொறுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆத்தர் வந்து சொல்கிறாங்க, நாம் எதை சிந்திக்கிறோம் என்பதோடு நாம் எதை ஆழமாக நம்பி சிந்திக்கிறோமோ அது நம்முடைய வளர்ச்சியில் அதிகமாக பிரதிபலிக்கின்றது அப்படின்றத குறிப்பிடுறாரு. அதனால கண்டிப்பாக நம்மளால் இதை விட அதிகமாக முயற்சி செஞ்சு முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தினமும் நினச்சோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட்டை நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டெய்லியுமே வந்து நம்மளால் ஒரு வளர்ச்சியை வந்து பார்க்க முடியும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. மேலும் ஆத்தர் வந்து சொல்கிறாங்க, நம்பிக்கை என்னும் மந்திரத்தை பயன்படுத்துங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போது குழந்தைங்க இல்லை உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, உங்கள் கீழ் நிலையில் வேலை பார்க்கக்கூடியவங்க, அவங்க எல்லார்ட்டையுமே வந்து ஒரு நம்பிக்கை அப்படின்ற விதையை வந்து அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வளர்ச்சியை வந்து பார்க்க முடியுன்றாங்க. எல்லாரையுமே வந்து பாராட்டணும், அந்த புகழ்ச்சி பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் பாராட்டி புகழ்ந்து பேசணும், அவங்களுக்கு நம்பிக்கையை வந்து கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணும்போது உங்கள் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை வந்து பார்க்க முடியும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. உங்களை சுற்றி இருக்கவங்க முன்னேறும் போது கண்டிப்பாக அந்த முன்னேற்றம் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. அடுத்த அத்தியாயத்தில் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் விரும்புவதை அடைவதற்கு ஒரு ரகசியம் இருக்கிறது அப்படின்றத சொல்கிறாங்க. அது என்ன ரகசியம் அப்படின்னா, அதற்கு போதுமான ஆசை வந்து நம்மக்கிட்ட இருக்கணும், அதை அடைய வேண்டும் அப்படின்ற ஆசை வந்து இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க, ஒரு முயலும் ஒரு நாயும் இருக்குது. முயலில் வந்து நாய் வந்து துரத்துது. இதில் எது ஜெயிக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முயல் தான் ஜெயிக்கும். ஏன்னா அது தன்னுடைய உயிரை வந்து பாதுகாத்துக்கணும், நமக்கு வந்து ஒரு ஆபத்து, நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி செத்துருவோம் அப்படின்றது அதுக்கு தெரியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அது போராடி அந்த நாய்கிட்டேருந்து அது வந்து தப்பிச்சுக்க பார்க்கும். ஸோ முயல் தான் என்றைக்குமே வந்து ஜெயிக்கும். சில டைம் தான் நாய் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஏன் இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் வாழ வேண்டும் அப்படின்ற ஆசை வந்து முயலுக்கு அதிகமாக இருக்குது, அதனால தான் அது பிழைத்து கொள்ளுது. அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ரொம்ப ஆசைப்படணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ஆசை மட்டும் பட்டால் பத்தாது, அதை அடைகிறதுக்கான முயற்சியும் அந்த வெறியும் விடாமுயற்சியும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை நம்ம இந்த இடத்துல மறந்துடக்கூடாது. அடுத்த அத்தியாயத்தில் மாற்றி அமைக்கும் மந்திர சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நான் லைஃப்பில் என்றைக்குமே மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த மந்திர சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால். இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து வேலையிலேருந்து உங்களை தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, ஆமாம் என்னோடய வேலையை நான் இழந்து விட்டேன், ஆனால் நான் எப்படியாவது முன்னேறி இதை விட நல்ல ஜாபில் நான் வந்து ஜாயின் ஆயிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த இடத்துல அந்த மாற்றம் வந்து நிகழுது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ ஒரு பரீட்சை எழுதியிருக்கீங்க, அதில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க. இப்போ வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆமாம் நான் இந்த தேர்வில் வந்து தோல்வி அடைஞ்சிட்டேன், ஆனால் நான் இதை அப்படியே விட மாட்டேன், நான் கண்டிப்பாக வந்து மறுபடியும் முயற்சி செஞ்சு இதை விட நல்ல மதிப்பெண் வந்து பெற்றுடுவேன் அப்படின்றத சொல்லணும். எப்பயுமே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்னா, ஆனால் என்ன நான் மறுபடியும் முயற்சி பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத சொல்லக்கூடியதாக இருக்குது. யாராவது உங்ககிட்ட ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா, ஆமாம் உண்மைதான் இது நடந்துருச்சு, ஆனால் நான் இதை அப்படியே விட போகிறதில்ல அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. மாற்றி அமைக்கும் மந்திர சொல் ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு புரட்சிகரமான கருத்து, இது உங்கள் வாழ்க்கையையும் புரட்சிகரமாக மாற்றி அமைக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. அடுத்த அத்தியாயத்தில் சொல்கிறாங்க, மாற்ற இயலாததை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு தத்துவத்தை வந்து சொல்கிறாங்க. ஒரு இதில் வந்து நான் பார்த்துருக்கேன், மாற்றக்கூடியதை மாற்றும் சக்தியையும் மாற்ற முடியாததை அடையாளம் காணும் சக்தியையும் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தையும் எனக்கு தாருங்கள் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒருத்தவங்க ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் அது வந்து எனக்கு இந்த அளவுக்கு தான் ஞாபகம் இருந்தது. அதில் இந்த மாதிரி தான் இருந்தது. நிறைய பேர் வந்து தப்பு பண்ணக்கூடிய இடமும் இதுதான். மாற்ற முடியாததை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டே இருப்பாங்க. அது வந்து முட்டு சவத்தில் முட்டிக்கிறதுக்கு சமம். எது மாற்ற முடியும் எதை மாற்ற முடியாது அப்படின்ற தெளிவு வேணும். மாற்றக்கூடியதை கண்டிப்பாக
கண்டிப்பாக மாற்றணும். மாற்ற முடியாததை மாற்றுறதுக்கு முயல்றதுக்கு பதிலாக அதை ஏற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது வந்து புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம உறவுகள் வந்து பலப்படுறதுக்கும் நம்ம தெளிவாக சிந்திக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். 80வது அத்தியாயம், அதாவது கடைசி அத்தியாயத்தில் ஆத்தர் வந்து சொல்கிறாங்க, இந்த முழு புத்தகத்தையும் ஒரு வரியில் சொல்லிவிடலாம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம் அப்படின்றது தான் அது அப்படின்றத சொல்கிறாரு. இந்த நூல் அவர் எழுதுறதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னா, சிறந்த எண்ணங்களை நாம் எண்ண வேண்டும் அப்படின்றதுக்காகவும் எண்ணங்களை ஆரம்பித்து வைத்து ஊக்கப்படுத்துவது தான் இந்த புத்தகத்தின் நோக்கம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இந்த நூலில் இருக்க ஒவ்வொரு அத்தியாயமுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. சிலது வந்து நம்ம ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கதா இருக்கும், சிலது நமக்கு ஒரு புதிய சிந்தனையை வந்து நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது, சிலதை வந்து கண்டிப்பாக மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து நமக்கு தருது. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த நூலில் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் புக் வந்து ரீட் பண்ணுறீங்க, என்னால் ரொம்ப நேரம் புக்ஸ் எல்லாம் படிக்க முடியாது, எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை புக் ரீட் பண்ணுறதுல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி புக்ஸை வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த புக் வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் படிக்க முடியும், அதில் இருக்க பாயிண்ட்ஸையும் கெட் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த நூலை வந்து வாங்கி படித்து பாருங்கள். உங்களோட கருத்துக்களையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். வேற ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.